ஹஸ்ரத் மன்வை ஆகியோர்களும், வரவேற்புரையாற்றுகின்ற சாகுல் அவர்களும், வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னசேலம் பேரூராட்சி மன்றத்தினுடைய வைஸ் சேர்மன் ராகேஷ் அவர்களே, இந்த வார்டு கவுன்சிலர் அருமை சகோதரர் சின்னதுரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வனத்துறை அலுவலர் அருமை சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே, மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய அலுவலர்களே மற்றும் நிர்வாகிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது மரம் நடுவது ஆகச்சிறந்த பண்புகளில் மிக சிறந்த பண்பு. மரம் நட வேண்டும் என்பது இதற்கு முன்பாக எனக்கு முன்பாக பேசிய நண்பர் பேசிய போது நபிகள் மரத்தை நடுவதை பற்றி மிக தெளிவாக, அருமையாக, சிறப்பாக எடுத்துரைத்தார். ஒரு மதத்திற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம், மனித இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மரம் கண்டிப்பாக நமக்கு தேவை. நமது உயிர் போன்ற ஒரு உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்நாளிலே, ஒரு நபர் ஒரு வாழ்நாளிலே ஒரு மரமாவது நட வேண்டும். மற்ற ஊர்களுக்கு அது எவ்வாறு பொருந்துகிறதோ இல்லையோ, நமது சின்ன சேலத்திற்கு நிச்சயமாக மரம் தேவை. ஏனென்று சொன்னால், நம்ம சின்ன சேலத்தை பொறுத்தவரையிலும் தண்ணி பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஊர் மட்டும்தான் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுல ரொம்ப கம்மியாக பொழியுது. மழை பொழிவு கள்ளக்குறிச்சியில் மழை பெய்யும், பக்கத்து ஊரில் சுற்றி சுற்றி எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது. சின்ன சேலத்தில் மட்டும் பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு தண்ணி வந்தாதான் நிலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலிலே நம்ம சின்ன சேலம் இருக்கு. அதற்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்கின்ற இந்த தருவாயிலே இஸ்லாமிய நண்பர்கள் இந்த மரநடு விழாவை நட வேண்டும், இந்த விழாவை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று பேரூராட்சியின் மூலமாக மதிப்பிற்குரிய வனத்துறை அலுவலர் அவர்களிடத்திலே பேசி இந்த மரங்களை எல்லாம் பெற்று இதை நட வேண்டும் என்கிற அந்த உணர்வுகளுக்கு நான் பேரூராட்சி சார்பாகவும் சின்னசேலம் பொதுமக்களின் சார்பாகவும் முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் மரம் நடுவது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் அழைத்த போது உங்களுக்காக உறுதுணையாக உங்களோடு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம் என்று கூறி அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து தந்திருக்கின்றது சின்னசேலம் பேரூராட்சி. ஆகவே ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பாக மரம் நட வேண்டும். எனக்கும் இந்த வாய்ப்பினை இன்றைக்கு தந்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் சின்னசேலம் பேரூராட்சி என்றைக்கும் பாதுகாப்பாகவும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மிக எளிமையாக புரிய வைத்தமைக்கு நமது பேரூராட்சி மன்ற தலைவர் திரு ஜே லாவண்யா கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு பாசத்திற்குரிய அண்ணன், மதிப்பிற்குரிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சின்னசேலம் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் குழு மற்றும் முஸ்லிம் மதத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தலைவர் சொன்னாரு, இதே மாதிரி சின்னசேலத்தில் எவ்வளோ தண்ணி பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே நம்ம சொல்ல
50 வருஷமா அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம சின்ன சேலத்தில் போதுமான மரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன சேலத்தில் அரசாங்கம் சார்ந்த இடமோ இல்லை ஒரு காட்டுப்பகுதியோ இல்லை. தனிப்பட்ட பகுதி, அதாவது அரசாங்க இடம்ன்றது போதிய அளவு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. மீதி இடம் எல்லாமே தனியார்ட்ட தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஜென்ரேஷனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகிறது காசு போனால ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலையை விட்டுட்டு போகணும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய காலகட்டத்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வந்த மாரி எதிர்பார்க்காத நிகழ்வு எல்லாமே வருது. பருவ கால சூழ்நிலை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. உலக வெப்பமாகிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னா அதிக அளவில் மரம் நடணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு உலக அளவில் இப்போதான் தொடங்கியிருக்கு. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கு. ஏன்னா அதிகமாக மாசுபட்ட நாடு பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வெரிசி ஒரு சில நாடுகள் இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம ஊருக்கு பிரச்சனையை தலைவர் சொன்னார், மழை இல்லை, மரம் இல்லை, மழை இல்லைன்னு. உண்மைதான். நம்ம சின்ன சேலம் சார்ந்து சுற்றி இருக்கிற பகுதியிலையும் அதே நிலைமை தான். நம்ம மழை அதிகமாக பெய்யுற இடத்துல இருக்கோமானா அதுவும் கிடையாது. அதனால இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்குள்ள இந்த மரம் அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு செல்லக்கூடிய நல்ல அற்புதமான திட்டத்தை, அதுவும் முஸ்லீம் சமுதாயம் சேர்ந்த இடத்தை கொடுத்து அது சின்ன சேலத்துக்கு ஒரு முன்மாதிரியா இதே மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இதை அமைச்சு கொடுத்த இஸ்லாமிய இளைஞர் குழுவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன், ஒரு சமுதாயம் நல்லபடியா வளரணும், நல்லா போகணும்னா அந்த இளைஞர்கள் சரியான பாதையில் செல்லணும். சின்ன சேலத்துக்கு ஒரு முன்மாதிரியா முஸ்லீம் இளைஞர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பொது நிகழ்ச்சியிலையும் நம்ம ஏரி தண்ணி கொண்டு வரதுலேயே ஆகட்டும், இப்போ இந்த ஒரு மர நடு நிகழ்ச்சியிலே ஆகட்டும், எல்லாம் கண்டினியூவாக அவங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு ஊருக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. ஊர் அதை நினைவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த மர நடு விழாவில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரம் நட்டு மழை பெறுவோம் என்ற கருத்தினை நமக்கு முன்வைத்த மதிப்பிற்குரிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராகேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு மதிப்பிற்குரிய மாவட்ட வனத்துறை உயர் அதிகாரி திரு சந்திரசேகர் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த மரம் நடும் விழாவிற்கு என்னை ஃபஸ்ட்டு என்னை அப்ரோச் பண்ணது முகமது ரஃபீக்னு அவர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இது மாதிரி சார் எங்கள் இதில் இளைஞர்கள் குழு சார்பாக மரம் நடணும்னு சொல்கிறாங்க, அதனால் மரக்கன்றுகள் எங்களுக்கு தேவை சார்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார். எனக்கு அதே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் எங்ககிட்ட நாங்கள் செடி வச்சுட்டு நாங்களே கேட்டுட்ருக்கோம் எங்கே நடுறது போகிறதுன்னு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு நாங்கள் நேராக சேர்மன் சாரை போய் பார்த்தோம். சேர்மன் சார் இவ்வளோ ஆர்வமாக இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்போ போனால் தான் சொன்னார், சார் நான் ஃபஸ்ட்டு நம்ம அதை செய்யணும் சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஈஓ சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் என்கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 500 மரக்கன்றுகள் வேணும்னு சொல்லி சின்ன சேலத்தில் பஞ்சாயத்து இடம் எங்கெங்கே இருக்கோ அதேமாதிரி சந்தை பகுதி பார்க்கிங்கு எல்லா இடத்துலையுமே செடி நடணும்னு சொன்னாங்க. அந்த செடி நடுறதுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 500 செடிக்கு நான் அப்ரூவ் கொடுத்துருந்தேன். அந்த செடியை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேட்டாங்க, கொண்டு போய் 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்டா சார் சேர்மன் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். சார் அந்த நிகழ்ச்சியை நம்ம தலைமையில் நம்ம செஞ்சாகணும், நான் வந்துடுறேன் சார், கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு இளைஞர்கள் இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா மரம் நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் வருஷத்துக்கு நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் நாங்கள் மரங்கள் நடுறோம். ஆனால் இந்த மாதிரி புது இடத்துல இந்த மாதிரி இளைஞர்கள் சேர்ந்து நடுறதுங்கிறது பெரிய விஷயம். அது இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கணும். அதே மாதிரி அதாவது மரக்கன்றுகள் நம்ம ஒரு இளைஞர்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் பர்த்டேவுக்கு, அதாவது பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் செடி நடணும்னா என் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த அந்த அதாவது பிறந்தநாள் அன்னைக்கு செடி நடுறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அதை அவங்க கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த மரக்கன்றுகள் வளர வளர அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மரக்கன்றுகள் யார் யார் நடுறாங்களோ அவங்க அந்த செடியை நட்டுட்டு திரும்ப அவங்க பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால எனக்கு இந்த செடி நடு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களுக்கு ஊக்கமூட்டுமாறு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட வனத்துறை உயர் அதிகாரி கணியத்திற்குரிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு அனைத்து வணிக சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இணையும் கைகளினுடைய முக்கிய பொறுப்புதாரி திரு செந்தில்குமார் அவர்களை அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பேரூராட்சி சேர்மேன், வைஸ் சேர்மேன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், முதல்ல இந்த ஐடியா பண்ணதுக்கு ரொம்ப பாராட்டு நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் உங்களுக்கே தெரியும், இயற்கை எவ்வளோ தூரம் நமக்கு சோதனை பண்ணுறதுன்னு தெரியும். நமக்கு கனமழைன்னா இப்போலாம் அந்த மாதிரி இல்லைங்க, மிக கனமழை தான். நம்ம கண் முன்னாடியே பார்த்துருப்போம். முன்னாடியே வந்து ரிஷிகேஷ் எங்கெங்கேயும் வெளிநாட்டில் வெளியே நடக்கும். இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மண் சரிவு. அதுக்குண்டான அதுக்குண்டான காரணம் என்னென்னா மழையில் வந்து இது இல்லை, மரங்கள் இல்லை. இருந்ததுன்னா அது வேறு நீர்பிடிப்பு வந்து மிக ஒரு இனிமேல் ஆக்சிஜன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் மாசு கட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது. அதோட சூழ்நிலை எதிர்காலத்தில் நம்ம ஊர் கூட வரலாங்க, ஏது நடக்கலாம். அதுக்காக முன்னெடுப்பாக இந்த மரம் நடும் நிகழ்ச்சி நான் பார்க்குறேங்க. இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்பாக நடக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாமே சேர்ந்து. இதை வந்து இதோட நிறுத்திக்காமல் கொஞ்சம் ஊர் நடுவில் இன்னும் நிறைய இடம்லாம் நிறைய இருக்குது. வணிகர்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். இளைஞர்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த இளைஞர்கள் நம்ம கொண்டு வரதாகட்டும், ஒரு வியாபார விஷயமாகட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் வரீங்க. ஸோ இந்த நேரத்தில் அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி இதோட முடிவு இல்லாமல் ஊர் பூரா நடக்கிற மரம் நடும் செடி நடும் நிகழ்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும். நிச்சயமாக அனைத்து சங்கம் சார்பாகவும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அப்துல் ரஹீம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்னும் நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து சமுதாயத்தினர்களுக்கும் ஒற்றுமையை ஒன்றாக விதையாக விதைத்து சென்றிருக்கக்கூடிய ஆஜி அப்துல் ரஹீம் அவர்களை நாம் இந்த தருணத்திலே இணையும் கைகள் குழுவும் சார்பாகவும் நாங்கள் அனைத்து வணிக சங்கத்தினை சிறப்பாக திறம்பட வழிநடத்தியவர் என்ற அடிப்படையிலே இந்த தருணத்திலே நினைவு கூறுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு ஹாஜி சுல்தான் சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து வணிகர் சங்க தலைவர்கள், இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள் அனைவரும் இந்த மரம் விடுகிறார் என்பதற்காக வரவேற்கின்றோம். மேலும் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நாம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக எடுத்த ஒரு நல்ல முயற்சி. நம்முடைய இளைஞர்கள் மிக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக நாம் ஒரு உறுதுணையாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது. இது போன்ற பல நல்ல முன்னெடுப்புகளை நம்முடைய சகோதர சமுதாயத்தினரும் எடுத்து இந்த ஊரை நல்ல வளமிக்க ஒரு பசுமையான ஊராக மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை கேட்டுக்கொள்கின்றேன். ஆழ்துறைக்கு அழைப்பதற்காக நன்றி செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு பேரூராட்சி எஸ்ஐ திரு ராஜா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் நம்ம முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும், நம்ம பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர்களுக்கும், கவுன்சிலர்களுக்கும், நம்ம வனத்துறை அலுவலர்கள் அவர்களுக்கும், நம்ம ஊர் முக்கியஸ்தர்களுக்கும், வியாபாரி சங்கங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மரம் நட்டாலும் நம்ம மழை பெற முடியும். அதுமாதிரி மரம் நடுவது ஒரு முக்கியமான ஒரு பணி. மரம் நடுறதால நம்ம காற்று சுவாசிக்கிறோம். தண்ணியெலாம் நம்ம மாசுபடாத தண்ணி பூமியில் இருக்கிறதுக்கு ஒரு பயன்படுது. ஒரு மரமும் அதுக்கு ஒரு குணம் உண்டு. வேப்ப மரம் நட்டால் அதுக்கு ஒரு குணம், புங்க மரம் நட்டால் அது ஒரு குணம், பூவரசம் நட்டால் வர அதுக்கு ஒரு குணம் இருக்குது. அதுபோல் ஒரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. அதனால் எல்லாரும் ஒரு மரம் நட்டு பயன்பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சின்னசேலம் மற்றும் அனைத்து பள்ளி முத்தவல்லிகள் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மரம் நடும் விழாவிற்கு அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு திரு முகமது ரஃபீக் அமேகரம் ஜமாத்தின் முக்கிய பொறுப்பாளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மரநடு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து முக்கியஸ்தர்களையும்
அம்மையாரம் பள்ளிவாசல் சார்பாகவும் எங்களுடைய சின்னசேலம் ஜமாத்தார்கள் சார்பாக வருகை என்று வரவேற்கின்றேன். இப்படி ஒரு சிறப்பான முயற்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய இளைஞர் குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் மரம் இதை நடப்போபவர்கள் மூத்த வயதுடையவர்கள், நம்முடைய ஊரினுடைய மூத்த வயதுடையவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பல திறமைகள் மூலமாக தங்களுடைய வாழ்நாளிலே பல பணிகளை புரிந்து நமக்கு இன்றும் உறுதுணையாக இருந்து கொண்டு அவருடைய வார்த்தை மூலமாக பல வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள், அம்சாலுன் ஜமாத்தை சார்ந்த ஜனாப் பாபு அவர்கள், மேலும் அம்சாலுன் ஜமாத்தை சார்ந்த ஜனாப் முகமது இஸ்மாயில் பாய் அவர்களையும், மஸ்ஜிதே முகமதியாவை சார்ந்த ஹாஜி முத்தவல்லி அவர்கள் ஜனாப் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களையும், மஸ்ஜிதே ரஹ்மானியாவை சார்ந்த டீக்கடை சையது பாய் அவர்களையும், ஜனாப் ஜேபி ஜான் பாஷா பாய் அவர்களையும், ஜனாப் அப்துல் ரஷீத் பாய் டாக்டர் அவர்களையும், மேலும் மதிப்பிற்குரிய ஜனாப் அப்துல் மஸ்தர் ஹசரத் அவர்களையும், மேலும் அண்ணா நகரை சார்ந்த நூர் ஹாஜியார் ஜனாப் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமது ஈதுகாவில் பசுமை திட்டத்தின் கீழ் முதல் மரம் நடந்திருக்கின்றது. முதல் மரத்தை நாரை தக்பீர், அல்லாஹ் அக்பர். முதல் மரம் அல்ஹம்துலில்லாஹ் வெளியே இரண்டாவது மரம் ரெண்டு பேரும் கை வைங்க. பின்னாடி அப்படியே கை பிடி. தேவைன்னா அங்கே போனேன்னா ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்ச நேரம் துவைச்சிட்டு நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுச்சு. அதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் மறக்க வேண்டிய அவசியம் வர வேண்டும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். பசுமை திட்டத்தின் வாயிலாக நமது இளைஞரணி மிக சிறப்பாக இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பகுத்தறிவுள்ள பெரியோர்கள் சொன்னபடி ஒன்றிணைந்தால் மறந்திடுமே மனித நேயம். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் சேருமே என்ற வகையிலே இன்றைக்கு நல்ல மனிதர்கள், நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்ட நமது ஊரிலே உள்ள பேரூராட்சியிலே உள்ள அனைத்து அதிகாரிகள், அலுவலர்கள், உறுப்பினர்கள், தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே நாம் இந்த ஜமாத் சார்பாக மரம் நட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மரம் நட வேண்டும், மழை பெற வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் இஸ்லாமிய இளைஞர் குழு சார்பாக வாழ்த்துறை வழங்குகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஜனாப் அப்துல் ரஹீம் பாய் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே இன்று நாம் இது போன்ற நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சின்ன சேலத்தினுடைய அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் இங்கே இருக்கின்றோம். இந்த தருணத்திலே சின்ன சேலம் என்று வந்துவிட்டால் அனைவரும் ஒற்றுமையோடு இணையும் கைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வணிகர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான கட்சி கொள்கைகள் பாகுபாடின்றி சின்ன சேலத்திற்கு என்ற ஒரு ஒற்றுமையோடு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்போம் என்ற ஒரு கோரிக்கையை
ஒரு உறுதிமொழியை இந்த தருணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து இஸ்லாமிய இளைஞர் குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த பசுமை திட்டத்தின் வாயிலாக இன்று இங்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் குழுவினுடைய இந்த பணி என்பது சின்னசேலம் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு பசுமை திட்ட பணிகளை செய்ய இருக்கின்றோம். அதற்காக எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் நாடலாம் என்ற ஒரு அறிவிப்போடு இறுதியாக நன்றி உரை வழங்குமாறு அனைத்து வணிக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் MMCH நிர்வாகி ஜனாப் ஹபீப் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வருகை தந்திருக்கின்ற இது விழாவை சிறப்பிக்கின்ற கண்ணியமிக்க அனைத்து முத்தவழி பள்ளி முத்தவழிகளுக்கும், கண்ணியமிக்க இஸ்லாமிய இளைஞர் குழு அவர்களுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும் மற்றும் சின்னசேலம் பேரூராட்சி தலைவர் லாவண்யா கணேஷ் அவர்களுக்கும், சின்னசேலம் பேரூராட்சி துணைத் தலைவர் ராகேஷ் அவர்களையும், மற்றும் மாவட்ட வனத்துறை உயர் அதிகாரிகள் அவர்களையும், கண்ணியமிக்க பேரூராட்சி தலைவர் மூசா கணேசன் அவர்களையும், மற்றும் கவுன்சிலர் சின்னதுரை மற்றும் இணையும் கைகள் சார்பாக அண்ணன் சந்திரமோகன் அவர்களையும் மற்றும் திரு வணிக சங்க உறுப்பினர்களுக்கும் அவர்களும் மற்றும் பேரூராட்சி SI இன்ஸ்பெக்டர் ஏழுமலை அவர்களும், VAO கலையரசன் அவர்களையும் இங்கே விழாவை சிறப்பு தந்த மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கே வருகை தந்து நம்ம நிகழ்ச்சியை சிறப்பித்து மற்றும் கௌரவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சார்பாக நன்றியுடையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.